ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 12 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி தேடி அவங்க வீட்டில் போய் உட்காந்துருக்காங்கல்ல. அப்போ கிறிஷ் வந்து அம்மா இந்த மாதிரி உங்கள் மனோஜ் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா கிறிஷ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ளைட் இருக்குது, உங்ககிட்ட இருக்குதா? எங்கள் அத்தை தான் வாங்கி தந்தாங்க. ஆமாம் ஆமாம், அத்தை எங்கே அப்படின்னோடனே இப்போ மீனா கேட்காங்க, யார் அவங்க பொண்ணு வந்திருக்காங்களா அப்படின்னு. இல்லை அவள் இல்லை அப்படின்னோடனே இவன் வேற ஒரு பொண்ணு வந்துட்டு போனால் அவளை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாளித்து விட்டுறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை எங்கேயா பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது மலேசியாவிலேருந்து யாராவது இங்கே இருக்காங்களான்லாம் விசாரிக்கிறாங்க. இப்போ மனோஜ் வந்து அவங்க அம்மா இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி அவள் எனக்கு லைஃப்பில் வந்து ஏஞ்சல், நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவள் தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தா, இனிமேல் நான் என்ன வேலைக்குனாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அது எல்லாத்தையுமே ரோஹிணி அங்கே வெளியில் நின்று கேட்குறாங்க. அப்புறமா முத்து, சரி வாடா நம்ம வீட்டுக்கே போயிடலாம், அவளை எங்கே போய் இப்போ தேடுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட ஒரு வழியாக மனோஜை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோஹிணியோட அம்மா கேட்டல, அவர் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாருன்னு. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் உன் மேலே தான் பாசமாக இருக்கிறாரு, ஒழுங்காக நீ வந்து அவங்க வீட்டுக்கே போயிட அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வர இங்கே சத்தம் போடுறாங்க. இங்கே இவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜயா வந்து டே ரோஹிணி அப்படின்னோடனே அவளை காணும், அவள் எங்கேனே தெரிலமான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடறாரு. அப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் சொல்லிட்டு எல்லாருமா முத்துவை ப்ளேம் பண்ணுறாங்க. இப்போ முத்து வந்து எப்போ மாதிரி மனோஜை திட்டுறாரு. அப்போ வந்து நிறுத்துங்க முத்து, இனிமேல் நீங்கள் வந்து அவரை வந்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரூம்குள்ளேருந்து வெளியில் வராங்க. ரோஹிணியை பார்த்தோன்னே மனோஜ் ஓடி போய் ரோஹிணி கிட்ட நிற்கிறாங்க. அப்போ இப்போ ரோஹிணி என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் யாரும் அவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா இது எங்கள் 2 பேருக்குள்ள விஷயம், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், இல்லை நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.